T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10/12/2026 வரை சனி பகவான் வந்து மீனம் ராசியில் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரை வக்கரகதியில் பின்னோக்கி வந்து மீண்டும் வக்கரம் நிவர்த்தி அடைந்து உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் முன்னோக்கி செல்வார். இந்த வருஷம் ஐப்பசி மாதம் 14 வரை புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் நட்சத்திரத்திலே குருபகவான் வந்து உச்ச நிலையில் செல்கிறார். சனி வக்கரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, விஷ சந்துக்கள் தேளு, போரான், நண்டுவகுளி, பாம்பு அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். பார்த்தீங்கன்னா விஷ சந்துக்கள் தீண்டவும் செய்யும். பாம்பு கடிச்சிருச்சு, போரான் கடிச்சிருச்சு, தேள் கடிச்சிருச்சு இப்படின்னு மக்கள் வந்து விஷக்கடிக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஏன்னா வந்து குருபகவான் வந்து ஆதிசேஷன் நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்தில் உச்சமாக செல்கிறார். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல், வக்கர சனி பகவான் மேல் விழும்போது விஷ சந்துக்களுடைய நடமாட்டம், அதனுடைய பாதிப்புகள் மக்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: அசுவினி, மகம், மூலம். நவக்கோள்களில் கேது வந்து பார்த்தீங்கன்னா சுபகிரகம் கிடையாது. கேது வந்து சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகம். கேது வந்து சர்ப்ப கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம். இந்த கேது வந்து நவகிரகங்களில் சுபகிரகம் கிடையாது. ஞான மோட்சக்காரகன் என்று சொல்லுவாங்க. கேதுவுக்கு 7 ஆண்டு கால திசை, செவ்வாய்க்கு 7 ஆண்டு கால திசை. கேது வந்து செவ்வாயுடைய கேரக்டரை பிரதிபலிக்கக்கூடியவர். அதாவது உஷ்ணம், கோபம், ஆத்திரம், அவசரம், மனித உடல்ல வந்து கட்டி, கொப்பளம், கேன்சர் இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய வியாதிகளை உண்டாகக்கூடிய ஒரு கிரகம் கேது. கேது அப்படின்னாலே செவ்வாயை போல் ஒரு உக்கிரமான கிரகம். இது பார்த்தீங்கன்னா வாலாவட்டி பெண், விதவை பெண், வயதான பெண்கள் பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னதான் வந்து நிம்மதி சந்தோஷம் இருக்காது. வயதான பெண்கள், விதவை பெண், வாலாவெட்டி பெண்களுக்கு எப்படி மனநிலையில் ஒரு குழப்பம் இருக்குமோ, சந்தோஷம் இல்லாமல் அவங்க வந்து குழம்பிக்கிட்டு இருப்பாங்களோ, அது மாதிரி இந்த கேது நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரி கிரு கிருன்னு தூன்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. 100க்கு 90% பேர் இப்படி தான் இருக்கிறாங்க. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தானாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள்லாம் அது ஒரு பக்கம். ஆனால் இவங்களுடைய மனநிலை கேரக்டர் வந்து தானாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, தானாக புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. கிரு கிருன்னு காரி கீழே துப்புவாங்க. அசூனியாக இருந்தாலும் சரி, மகமாக இருந்தாலும் சரி, மூலமாக இருந்தாலும் சரி. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் ஒரு ரகசியம் சொன்னால், ஒரு கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு ரகசியம்பா அப்படின்னு கேது நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் போய் சொன்னால், அந்த நபரை வந்து இறக்கும் வரை அந்த ரகசியத்தை செயல்படுத்த விடாது. கேது நட்சத்திரக்காரர்களிடம் ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடாது. கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரகசியம் அறிவதில் இவங்க வந்து திறமைசாலிகள். எப்பேற்பட்ட விஷயங்களையும் அறிந்து கொள்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய 2 கிரக திசைகள் தான். இந்த 2 கிரக திசைகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். இந்த 2 கிரக திசைகள் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அதன் பிறகு வரக்கூடிய திசைகளில் முன்னேற்றம் அடைவது கடினம்.
மக நட்சத்திரம் கேது பகவானுடைய 2வது நட்சத்திரம். சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் அமர்ந்திருக்கிறது. சிம்மம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 8வது வீட்டிலே அஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி அப்படின்னா அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், வேலை தொழில் உத்தியோகத்தில் பதவி இழப்பு, விரயம், தேவையில்லாமல் மற்றவர்களை கெஞ்சற மாதிரி, மற்றவர்கள் காலை பிடித்து என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு அப்படின்னு கெஞ்சற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கக்கூடியது தான் அஷ்டமச்சனி காலகட்டம். சிம்மராசி மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக செல்கிறார். ஐப்பசி மாதம் 14 வரை உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலே குரு உச்சமாக ஆயில்யம் நட்சத்திரத்திலே செல்லும் போது தேளு, பூரான், நண்டோகுழி, பாம்பு இப்படி விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். விஷ ஜந்துக்கள் உங்களையோ குடும்ப நபர்களையோ அல்லது வளர்ப்பு பிராணிகள் ஆடு மாடு இப்படி விஷ ஜந்துக்கள் தீண்டுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா ஆயில்யம் ஆதிசேஷன் பாம்புடைய நட்சத்திரம். அதில் குரு உச்சமாக 8ஆம் அதிபதி செல்லும் போது மகம் நட்சத்திர அன்பர்கள் வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து மனைவி குழந்தைகளை விட்டு வேலைக்காக உத்தியோகத்திற்காக செல்லக்கூடியவர்கள், வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் தரும். 8வது வீட்டிலே சனி அமர்ந்து சனி வக்கரமாக சென்று 12வது வீட்டிலே குரு உச்சமாக நின்று 8வது வீட்டை சனியை குரு பாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இளைஞர்கள் தற்போது ஒழுக்கம் முக்கியம். இளைஞர்கள் உங்கள் கற்புக்கு நீங்கள் களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். தவறான வழியில் கெட்ட வழியில் செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா காதலில் போய் கற்பை இழந்தவர்களும் உண்டு. ஏமாத்திட்டு போயிட்டான், ஏமாந்துட்டேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக சனியுடைய வக்கர காலம் இருக்கும். சிம்மம் ராசி மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 2 கிரக திசைகள். சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு சூரிய திசையும் சந்திர திசையும், சூரிய திசை நடக்கும் போதும் சந்திர திசை நடக்கும் போதும் உங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல சம்பாத்தியம், அரசியல் பதவி, அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்பாவுடைய சப்போர்ட்டு, அப்பாவுடைய உதவி, அப்பா சப்போர்ட் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தார் என்றால் சூரிய மகா திசையில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம். உங்களுக்கு ராஜயோகம் தான். சூரிய மகா திசை உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்திற்கு சாதகமில்லாமல் போயிடுச்சுன்னா அப்பாவும் உதவ மாட்டார். பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்காது. சூரிய மகா திசை உங்கள் லக்கணத்திற்கு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா சூரிய திசை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை தான் கொடுக்கும். உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை தடைப்படுத்தி விடும். உங்களுக்கு சந்திர மகா திசை வரும்போது உங்கள் லக்கணத்திற்கு சந்திர மகா திசை யோகமாக இருந்துச்சுன்னா சந்திர மகா திசையில் வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், ஆடு மாடு தொழில் செய்து நீங்கள் பெரும் பணக்காரராகலாம், ராஜயோகத்தை பெற்றுவிடலாம். இந்த சந்திர மகா திசை நடக்கும்போது உங்கள் லக்கணத்திற்கு சந்திர திசை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நிலம், சொத்து வழியில் தகராறு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும். சந்திர மகா திசையில் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து
வெளியூரில் போய் வேலை பார்க்குற மாதிரி, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற மாதிரி உங்களுடைய வருமானத்தை கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகளில் உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மகா திசை உங்கள் லக்கணத்திற்கு சாதகம் இல்லாமல் வந்துருச்சுன்னா, செவ்வாய் மகா திசையில் வீடு மூலமோ சொத்துக்கள் மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமோ அதிகமாக கடன் வாங்கி, ராகு மகா திசை பிற்பாதி வரை வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். சூரியன் சந்திரன் இந்த இரு கிரக திசைகள் உங்களுக்கு யோகமாக அமைந்து விட்டால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசியல் செல்வாக்கு, குடும்ப உறவுகள் ஒற்றுமை, பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் 10 பேர் 20 பேர் 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து முதலாளி ஆகிடலாம். சூரிய சந்திர திசை உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் உங்களுக்கு பிரச்சனையே தான் கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வருகிறார். சனி வக்கரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டம் திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. 8வது வீட்டிலே சனி வக்கரமாக வரும்போது வேலை உத்தியோகம் சார்ந்து பிரிந்திருப்பவர்கள் இப்போ வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். குரு 12வது வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையால் சனி பகவானை பார்வை செய்யும்போது வழி தவறி பாதை தவறி வழி மாறி இடம் மாறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். மகம் நட்சத்திர அன்பர்கள் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு தேவை. உங்கள் கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளாதவாறு இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வக்கர காலத்தில் குழந்தைகளிடம், உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கார்த்திகை மாதம் 24 வரை மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூரிய சொத்து சார்ந்து பங்காளிகள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த காலகட்டம் அந்த பிரச்சனைகள் குறையும். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் உச்சமாக நின்று வக்கர சனி பகவானை பார்வை செய்யும்போது சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர் நடிகைகள், பாடலாசிரியர்கள், கதை எழுதக்கூடியவர்கள், டைரக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், சினிமா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் ஜொலிக்கலாம். புதன் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக நின்று வக்கர சனி பகவானை பார்வை செய்யும்போது சினிமா துறையில் கலைத்துறையில் ஜொலிக்கலாம். அதே மாதிரி விளையாட்டு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள்லாம் மாற்றலாம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவான் வக்கர காலம் வண்டி வாகன போக்குவரத்து பயண பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். திருமணமான தம்பதியர்கள் கணவன் மனைக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொறுமையாக செல்லணும். ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்கரகதியில் வருகிறார். 7ஆம் அதிபதி வக்கரமானாலே நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் கணவன் மனைக்குள் ஒரு மனஸ்தாபம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி விடும். 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டுச்சுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் பாதி நன்மை பாதி தீமையாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.